போகாத கூட்டங்க. அந்த பாளையங்கோட்டையில் அவர் சொன்ன மாதிரி அந்த எம்எல்ஏக்கு நிற்கிறார்ல, அவர் சொன்னது என்னென்னா, இந்த மாதிரி கூட்டத்தை எதிர்பார்க்கல. ஏன்னா வந்து விஜய்க்கு வந்து தென் மாவட்டத்திலலாம் கூட்டம் செல்வாக்கு கம்மி அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தாங்க. நம்மள அப்படி நினச்சோம். சென்னையில் மட்டும்தான் ஃபேன்ஸ் இருக்காங்க, ரசிகர்கள் இருக்காங்க. அது இல்லாமல் வந்து அதில் மட்டும்தான் விஜயால் பண்ண முடியும்னு நினச்சோம். ஆனால் இது போகிற போக்க பார்த்தா எனக்கு தெரியலைங்க, என்ன ஒரு பிரளயம் நடக்க போதோ தெரியல. இந்த மாதிரி கூட எதிர்பார்க்கல. நம்ம ஊருக்காரங்க கிட்ட இவ்வளோ எதிர்பார்க்கல நான். ஆனால் இது நேற்று வந்து அப்புறம் கூட்டத்தை வந்து நிறைய காட்டல, அப்படி காட்டாமல் போயிட்டாங்க. ஏன்னா இது வந்து எல்லாமே ஆளுங்கட்சி அதை மறைச்சிருவாங்க அந்த மாதிரி. ஆனால் இது எதிர்பார்க்கலைங்க, பயங்கரமாக இருந்துச்சுங்க இது கூட்டம். இதில் பாதி எனக்கு தெரிஞ்சு ஒரு ஓட்டு அவங்க கன்வெர்ட் ஆச்சுனாலே பெரிய இம்பேக்ட் இருக்கும். அதுக்காக விஜய் வந்து ஆட்சியை பிடிச்சிருவார், எதிர்கட்சி தலைவராக அப்படிலாம் நான் சொல்லலை. ஒரு பெரிய இம்பேக்ட் ஆகும். பார்ப்போம். இது எல்லாம் ஒரு பாசிட்டிவ் நோட்டு தாங்க. எனக்கு இன்னும் டவுட்டு தாங்க. ஏன்னா ஏன் சொல்லுங்கள், எல்லாமே வந்து கூட்டணி கணக்கு எல்லாம் இந்த ஒரு 500 1000 ஓட்டு புது கட்சினும் போது ஆட்டோமேட்டிக்காக விளையாடுவாங்க. 5 மணிக்கு மேலே பார்த்திங்கன்னா யாரெல்லாம் உள்ளே போய் ஓட்டு போடுவாங்கன்னு தெரியாது. நம்மக்கிட்ட வந்து 6 மணிக்கு மேலே வந்து நம்ம உள்ளே போக மாட்டோம்ல. ஸோ அதில் தான் ஒரு ஒரு பிரளயம். அந்த பெரிய கட்சி 2 பேர் சேர்ந்து போடுற ஆட்டம் இருக்குது பாருங்கள். அது 6 மணிக்கு மேலே அந்த லாஸ்ட் ஒரு 1 ஹவர் ஒன்றும் பண்ண முடியாது. போட்டு என்னென்னவோ நடக்கும். அதெல்லாம் தாக்கு பிடிக்கணும்னா கஷ்டம் இல்லை. அதை வச்சு சொல்கிறேன். என்ன மக்களே, அப்படி தானே?